ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 3வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேங்க்ரூவ் ட்ரீ கிட்ட இருந்து என்ன எடுத்தான், அதனால அவனுக்கு எப்படி ஃபேம் கிடைச்சது, அதுக்கப்புறம் இப்ப மியூசியம்க்கு போயிருக்கான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப ஹீரோ வந்துட்டு மியூசியமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸோட ரெப்ளிகாவை எடுக்கலாம் அப்படின்னு போயிருக்கப்ப ஒருத்தர் வந்துட்டு எரிஞ்சு கிடப்பான் அந்த இடத்துல. ஹீரோ வந்துட்டு இந்த உலகம் மாறினதுக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு இதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ரியாலிட்டிக்கும் இப்ப இருக்கிற ரியாலிட்டிக்கும் பெரிய கேப் இருக்கு. இருந்தாலும் மக்கள் இருந்துட்டு ரொம்ப போல்டா அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த மெடிவல் கிளாசிக்கல் எரா கேலரியில இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை தான் எல்லாருமே எடுக்க பிளான் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஈஸ்ட் ஐலாண்டோட கிரேட் மேப். கண்டிப்பா அந்த மேப்பை எடுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல. பட் அந்த மேப்ல வந்துட்டு மேஜிக் எனர்ஜி இம்பியூட் ஆயிருக்கும். இந்த டவர் ஆஃப் ட்ரையலோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எங்க புதிர் இருக்கு, எங்க ரூயின்ஸ் இருக்கு, எங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கு, எங்க ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல இருக்கிறப்ப கண்டிப்பா எல்லாருமே அதான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. என்னதான் அது 10வது ஃப்ளோர் வரைக்கும் தான் அதை காமிக்கும் அப்படின்னாலும் மக்களோட இதயத்துல வந்துட்டு ஒரு பிளேஸை கிரியேட் பண்றதுக்கு அதுவே போதுமானது. பட் எல்லாருமே அதை ஆசைப்படுறதுனால தான் மண்ணுக்குள்ள மூடி இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்டிஃபேக்ட் இருந்துட்டு அவங்க மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களும் தள்ளி விடுறா, போடா, இது என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மியூசியம்ல இருக்கிற எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸுமே உடைச்சு அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பாக்குறாங்க. அப்ப ஒருத்தர் எல்லாருமே அப்படியே உறைஞ்ச மாதிரி நில்லுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க நகர்ந்தீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட நீங்க செத்து போயிருவீங்க அப்படிங்கிறப்ப, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி மிரட்டினா நாங்க என்ன பயந்துருவோம்னு நினைக்கிறியா? இன்ஃபேக்ட் நீ வந்துட்டு இப்ப மூவ் பண்ண அப்படின்னா இந்த சுத்தியில வச்சு உன்னோட மண்டையே உடைச்சிருவேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன், சரிப்பா உங்கள்ட்ட எல்லாம் வார்த்தைகள் வச்சு பேசினா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றான். அதை பார்த்த உடனே என்னது இவனுக்கு ஆல்ரெடி ஒரு யூனிக் எபிலிட்டி கிடைச்சிருச்சா, அச்சோ அப்படின்னு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இந்த மேப் என்னோடது, அதனால எல்லாருமே இங்க இருந்து நகர்ந்து போங்க அப்படிங்கிறப்ப ஒரு தாத்தா வந்துட்டு மேப் உன்னோடதா, சாரிப்பா என்னதான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, ஹே வயசான கிழவா நீ யாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, வயசான கிழவன் இல்லப்பா, என்னோட பேரு மின் ஜங்கு, ஒரு கைண்ட்னஸ் ஆன ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிற லைஃப் அப்படிங்கிறது தான் என்னோட பேருக்கான மீனிங் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு, நான் என்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் கேட்டேன்னா என்ன, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, இல்லனா உன்னோட கழுத்தை பிடிச்சி திருவி உனக்கு இங்க இருந்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு, இவ்வளவு வயசு கம்மியா இருக்கு, பட் அந்த மாதிரி உனக்கு வாய் இல்லையே, உனக்கு வந்துட்டு கத்தி மாதிரி ஒரு நாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹவவர் நீ வந்துட்டு நான் உன்னோட கழுத்தை வந்துட்டு உடைக்கிறது ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல உன்னை ஒரு கறிக்கட்டை மாதிரி ஆக்குறது ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு ஒரு ஃபயரை உருவாக்குறாரு. அதாவது இவர் மேஜிக்கை யூஸ் பண்றாரு. கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயரை இருந்துட்டு அங்க வந்தவன் மேல போயிட்டு அனுப்புறப்ப அந்த ஃபயர் இருந்துட்டு அவனை புடிச்சு மொத்தமா இருந்துட்டு எரிக்க ஆரம்பிக்குது. கடைசியில எதுவுமே இல்லாம அவர் சொன்ன மாதிரியே ஒரு கறிக்கட்டையா இருந்துட்டு மாறிட்டான். சோ ஹீரோ வரப்போ ஒரு பாடி பார்த்திருப்பால, மேபி அது இவரோட வேலையா இருக்கலாம். அப்ப இந்த மின் தாத்தா இருந்துட்டு, உன்னோட நாக்குனாலதான் தம்பி உனக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு, மேன் உங்களோட நெருப்பு ரொம்ப ஹார்டா இருக்கு, நல்ல வேலை உங்க கூட நான் ஜாயின் பண்ண முடிவு பண்ணேன் அப்படிங்கிறப்ப தாத்தா இருந்துட்டு, மிஸ் லீ நீங்களா, தேவையான பொருள்லாம் கிடைச்சதா, இந்த இடத்த உங்கள்ட்ட விட்டுறலாம்ல அப்படிங்கிறப்ப அந்த யூரி லீ அப்படிங்கிறவ, இதை என்கிட்ட விட்டுருங்க, எனக்கு இவன் மட்டும் போதும், என் வழியில எவனாச்சும் குறுக்க வந்தானா இவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஜிப்ட்ல இருக்கிற காடோட சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிலையை வைக்கிறா. சிலையை வச்ச உடனே அந்த சிலைக்குள்ள இருந்து ஒரு ஷேடோ மாதிரியான விஷயம் இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சிலை இருந்துட்டு பெருசாயிட்டு உயிரோட வந்துருச்சு. அந்த யூரி இருந்துட்டு, இப்பல இருந்து யாரெல்லாம் நகர்றீங்களோ அவங்களா என்னோட எனிமையா நான் கன்சிடர் பண்ணுவேன், புரிஞ்சா, அப்படி பண்ணீங்க இவன் வந்துட்டு உங்களோட தலையை வந்துட்டு நசுக்கி போட்டுருவான், நம்ம இப்போதைக்கு கோஆபரேட்டே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க போச்சுரா, இத்தனை ட்ரை ஆர்ட்ஸ் இருக்காங்களா, இவங்க ஆல்ரெடி அவேக்கன் ஆயிட்டாங்களா, சரி அப்படின்னா மேப்பை எடுக்கிறதுல இருந்து நம்ம கிவ் அப் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாருமே வெப்பனை கீழே போறப்ப இவர் இருந்துட்டு, ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறப்பதான் நம்ம ஹீரோ மட்டும் அவர் சொல்றதெல்லாம் கேட்காம என் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். இந்த இடத்த வந்துட்டு நீங்க இப்படி குப்பையாக்கி வச்சிருக்கீங்க, நம்மளோட ஹிஸ்டரி மேல உங்களுக்கு மதிப்பே இல்லையா, நல்ல வேலை அட்லீஸ்ட் இது கிளியல அப்படிங்கிறப்ப அந்த யூரி இருந்துட்டு, மிஸ்டர் நான் என்ன இங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, போய் அவனை கதையை மூடி அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாச்சுமா இருக்குல்ல அதுவுமே அட்டாக் பண்ண போது, சொல்ல போனா அது கையில அந்த ஒரு வெப்பன் வச்சிருக்கல அதை வந்துட்டு தூக்கி வீசுது. அதுன்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பக்கத்துல போறப்ப இந்த சாப்டர் வந்துட்டு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்படி வீசின வெப்பன் இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு வெறும் கையாலே இருந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணி தூக்கி வீசிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நடந்துச்சுங்க, அவன் இப்ப என்ன பண்ணா, ஸ்பேரை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா, இது இப்ப பாசிபிளா என்ன, அவன் டாச் கூட பண்ணல, அது அவனோட கைக்கும் இதுவாகலாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்னோட ஸ்டாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த யூரி கிட்ட, இப்போ உன்னோட பப்பியை வச்சு நீ என்ன பண்ண போற, அதுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு வெப்பனும் காணாம போயிருச்சு கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, ரொம்ப சந்தோஷப்படாத, என்கிட்ட இன்னும் நிறைய ஸ்டாச்சுஸும் இருக்கு,
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்றப்ப ஹீரோட சிஸ்டம்ல இருந்துட்டு இந்த அவட்டார் ஆஃப் ஆனபிஸ் ரெப்ளிகா லைஃபுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் மறந்துடாதீங்க, இங்க இருக்கிற ஆர்டிஃபேக்ட் எதுவும் டவருக்குள்ள இருக்கிற ஆர்டிஃபேக்ட் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. அதோட ஒரு சீப்பான காப்பி தான் இது. அவர் இருந்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்கு, இன்னுமே நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போறியா அப்படிங்கிறப்ப அவ ஹீரோ தட்ஸ் பிரிட்டி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவளோட ஸ்மால் மானாவை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல 5 ஸ்டாச்சுவா இருந்துட்டு ஆப்ரேட் பண்றா அப்படின்னா கண்டிப்பா ஆவரேஜ் பர்சன் கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மேஜிக் யூஸ் பண்ணாதே ஒரு தாத்தா, அவருமே நார்மல் பர்சன் கிடையாது. சோ சில பிளேயர்ஸ் இருந்துட்டு நியூபியில இருந்து கிராஜுவேட் ஆயிட்டு கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸா மாறி இருக்காங்க அப்படின்னு நினைக்க அவர் ஹீரோ நைஸ்ன்னு சொன்னதை கேட்டு நைஸா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா நைஸ்ன்னு சொல்றதை விட இந்த டீசென்ட்டா இருக்கு அப்புறம் நைஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த யூரி என்ன கூலா ஆக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியே நினைக்கிறேன், சரி உனக்கு நான் ஒண்ணு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவளுக்கு இருக்கிற கேப் வேணும் உணரலன்னு நினைக்கிறேன். சரி அது அவ மேல தப்பு சொல்ல முடியாது, அவளோட கண்ணால பார்த்து அவளே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பேப்பரை தூக்கி வீசி அதுல இருக்கிற ஒரு விஷயத்த உயிரோட கொண்டு வரப்ப கேனியன் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் அவர் லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் ஹீரோ யூஸ் பண்றப்ப பைனு டைகர் அப்படிங்கிற ஒரு டைகர் அந்த இடத்துல உயிரோட வந்துருது. அப்ப அவ அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பயப்படுறப்ப இதுக்கான டைம் பீரியட் நம்ம சூஸ் பண்றதுன்னு தான் நினைக்கிறேன். இதோட இன்ஃபர்மேஷனுமே அன்னோன் அப்படின்னு தான் அந்த சிஸ்டம்ல வருது. அப்ப ஹீரோ உன்னோட பப்பீஸ் எல்லாம் இந்த மவுண்டனோட ரூலரை முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிற போ டைகர் அவங்க எல்லாத்தையுமே முழுசா சாப்பிட்ற அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட டைகருமே போகுது, அவளோட அந்த அவதார் ஸ்டாச்சு இருக்குல்ல அதுங்களுமே அட்டாக் பண்ண வருது. ஆனா ஹீரோட டைகர் அந்த ஸ்டாச்சு அப்படியே ரெண்டா கிழிச்சு கொன்றுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மத்த அந்த ஸ்டாச்சுஸையுமே கடிச்சு கொதறி எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு பீஸ் ஆகிடுது. அப்ப அந்த யூரி அதை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய வழிகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இதுகிட்ட இருந்து வர மேஜிக்கல் ஃபோர்ஸ் என்னோட தோழை என்கிட்ட இருந்து உறிஞ்சு போற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா என்னால இந்த இடத்துல வின் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் கார்ட்ஸை கூட நான் யூஸ் பண்ணேன், அப்புறமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே அப்படியே மண்டி போட்டாரா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போயிட்டு அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறப்ப அவர் என்ன திடீர்னு என்னமோ கேட்கிற ஏன்டா எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ த மாஸ்க் ஆஃப் டுட்டுன் காமுன் அப்படிங்கிறப்ப அவர் அது இந்த கொரியால யூஸ்லெஸ் அதை வச்சு நீ பண்ண போற அப்படிங்கிறப்ப ஹீரோ அவனோட விரலை மட்டும் கிங்கினி மிங்கினு ஆட்டின உடனே அந்த டைகர் தான் பக்கத்துல வரப்ப அவர் ஃபைன் 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 நான் உன்னை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம் கொடுக்குறப்ப ஹீரோட சிஸ்டம்லயுமே த மாஸ்க் ஆஃப் டட்டுன் காமன் அப்படிங்கிற ஆர்டிஃபேக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு வருது. ஹீரோ ஆல் ரைட் இதோட எனக்கு செகண்ட் ஆர்டிஃபேக்ட்டுமே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த யூரி நீ இந்த கிரேட் மேப் ஆஃப் ஈஸ்ட் லேண்ட்ஸ் அதை எடுக்கணும்னு ஏம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ மேப்பா ஓ அதை வேற நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் டைகர் நீ இந்த இடத்த காட் பண்ணிக்கோ, யாருமே என்ன ஃபாலோ பண்ணாதபடி நீ பாத்துக்க அப்படிங்கிறப்ப அதுவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறப்ப அங்க இருக்கிற யாருக்குமே நகர்றதுக்கு துளி கூட என்ன வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரி இப்ப போலாம் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லயே இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்கில்ல நான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு போக போறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நீங்க 3 எபிசோட் பார்த்திருப்பீங்க, இதை வச்சு நீங்க இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால வீடியோ லென்த்துமே கம்மியா இருக்கும். நானா ஒன்றும் கம்மி பண்ணி போடல, நான் எல்லா டைலாக்குமே சொன்னாலுமே கம்மியா தான் வருது. ஸோ ஒரு தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.